இந்த திருவிழா விஞ்ஞாபன பிரதம குருக்களாக இங்கே வருகை தந்துள்ளேன். பிரம்மசிறி நந்தகுமார குருக்கள் கலாநிதி பட்டம் பெற்றவர், அதோடு சமாதான நீதவானாகவும் இருக்கின்றேன். இலங்கை சமாதான பேரவை நுவரெலியா மாவட்ட சர்வமத குழு தலைவராகவும் இருக்கின்றேன். அதே போன்று நுவரெலியா ஐயப்பன் சன்னிதான பிரதான ஆதீன கர்த்தாவாகவும் இருந்து இந்த இந்து மதத்துக்காக எமது நாட்டிலே அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சைவ சமய போதகராகவும் நான் கடமையாற்றேன். பம்பகுல ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா விஞ்ஞாபனத்தை முன்னிட்டு கடந்த 3 நாட்களாக கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருவிழா விஞ்ஞாபனம் தற்பொழுது இன்றைய தினம் முத்தேர் பவனி எல்லாம் வல்ல விநாயக பெருமான், அதோடு ஆதிபராசக்தி அம்பிகை முத்துமாரியம்மன், சுப்பிரமணிய வள்ளிதேவ சீனாசமேத சிவசுப்பிரமணிய மூர்த்தி, இந்த 3 சுவாமிகளும் தற்பொழுது இங்கே முத்தேர் பவனி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகத்திலே சாந்தி, சமாதானம், நல்லிணக்கம் இவை அனைத்தும் பெருக வேண்டும். இங்கே வாழுகின்ற மக்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடனும் வாழ்வதற்காகத்தான் இந்த கிராமப்புறங்களிலே பாரம்பரியமாக செய்யப்படுகின்ற இந்த முத்துமாரியம்மனுடைய திருவிழா விஞ்ஞாபனம் இன்றைய தினம் மிகவும் கோலாகாலமாகவும் சந்தோஷபூர்வமாகவும் பக்தி பூர்வமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த முத்தேர் பவனி எமது ஆலயத்திலிருந்து கிராமப்புறமாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த திருவிழா விஞ்ஞாபனத்திலே 5 விடயங்கள் இந்து மதத்திலே மிகவும் பாரம்பரிய தொற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவே படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைதல் போன்ற இந்த 5 விடயங்கள் தான் இந்த திருவிழா விஞ்ஞாபனத்திலே இந்து மக்கள் மிகவும் பாரம்பரியம் தொற்று இதை வழிபட்டு வருகின்றார்கள். அதில் இன்றைய தினம் அழித்தல் என்று சொல்லப்படுகின்ற இந்த முத்தேர் பவனி தற்பொழுதும் ரதபவனியாக இந்த எமது கிராமத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இதில் பக்தர்களுடைய பக்திபூர்வமான இந்த பூஜைகள், அர்ச்சனைகள் இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வெளிக்கிட்ட இந்த ரதபவனி நாளை காலை ஆலயத்தை வந்தடைந்தவுடன் பிராச்சித்த அபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பூஜை இடம்பெற்று அம்மன் ஆலயத்துள்ளே செல்லப்பட்டு மீண்டும் இங்கே மக்கள் அந்த பாரம்பரியமாக செய்து வந்த மாவிளக்கு பூஜை என்று சொல்லப்படுகின்ற மாவிளக்கு பூஜையும் இடம்பெற்று நாளை மீண்டும் தீர்த்த உற்சவம் செய்யப்பட்டு இங்கே பிரதான கொடித்தம்பத்தில் இருக்கின்ற கொடி இறக்கப்பட்டு தீர்த்த உற்சவம் நடைபெற்று இந்த திருவிழா மிகவும் இனிதே நிறைவேற இருக்கின்றது. இந்த தீர்த்தோற்சவம் முடிந்த பிறகு இங்கே பைரவர் பூஜையும் நடைபெறும். எனவே இந்த கிராமப்புறங்களிலே கிராம வழிபாடுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருவிழா விஞ்ஞாபனம் இங்கே இந்த சப்ரகம மாகாணத்திலே மலாங்குடை பம்பகுல ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலே மிக மிக பக்திபூர்வமாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவது என்பதுதான் இங்கே இருக்கின்ற சிறப்பு. இந்த மலை வளம், மண் வளம், நீர் வளம், இங்கே தேயிலை வளம் இவை அனைத்துமே மிகவும் சிறப்பாக காணப்படுகின்றது. அதே போன்று இங்கே இருக்கின்ற இந்து, பௌத்த, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். அனைத்து மதத்தை சேர்ந்தவரும் இந்த ஆலயத்தில் வழிபட்டு செல்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற இந்து இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் அனைவரும் இந்த பூஜைகளை சிறப்பிப்பது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. எனவே எல்லாருக்கும் இந்த உலகம் சேமம் பெற வேண்டும், இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும், அதுதான் எல்லாருடைய நல்லாசியாக இருக்கின்றது. தற்பொழுது ரதபவனியிலே வந்து கொண்டிருக்கிறார் ஆதிபராசக்தி அம்பிகை. ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே, அன்னமெல்லாம் கொடுத்தாளே, மாதுளம்பூ நிறத்தாளே, புவியடங்கு காத்தாளே, அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளே, முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லையே. திருச்சிற்றம்பலம்.